இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் பை ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அப்போது அந்த ஒர்க் பீஸை ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண ஒரு மெக்கானிசம் தேவை. அந்த மெக்கானிசம் தான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒர்க் பீஸை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஒர்க் பீஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அக்யூரேட் பொசிஷன் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷனை சின்க்ரனைஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி செவரல் ஃபங்க்ஷன்ஸ் இது பர்ஃபார்ம் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்மீடியன்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஏசின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர். கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னென்னா, ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் ஒர்க் பீசஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இது ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், பெல்ட், ரோலர், செயின் கன்வேயர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஆர் சின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பீசஸ் மூவ் ஆகும். லைக் ஒரு 4 ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஒர்க் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இந்த ஒர்க் பீசஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அங்கே 2 ஒர்க் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் பீசஸ் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் வாக்கிங் பீம், ரோட்ரி இண்டெக்ஸிங் மெக்கானிசம். அதுக்கப்புறம் ஏசின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இந்த மெக்கானிசமில் என்ன ஆகுனா, ஒர்க் பீசஸ் இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும். லைக் இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி அங்கே இருக்க டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் பவர் அண்ட் ஃப்ரீ கன்வேயர். இப்போது பெல்ட் கன்வேயர் பற்றி பார்க்கலாம். பெல்ட் கன்வேயர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். இதோட மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்னா, என்லெஸ் பெல்ட், டிரைவ் புள்ளி, இட்லர் புள்ளி, சப்போர்ட்டிங் ரோலர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் ஃப்ரேம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மோட்டார் அந்த டிரைவ் புள்ளியை ரொட்டேட் பண்ணும். டிரைவ் புள்ளி ரொட்டேட் ஆகுறப்போ அந்த என்லெஸ் பெல்ட் இருக்குல்ல, அது மூவ் ஆகும். அப்போ அந்த பெல்ட் மேலே நம்ம ஒர்க் பீஸை வைக்கும்போது அந்த பெல்ட் மூவ் ஆகுறப்போ அந்த ஒர்க் பீஸ் அடுத்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம்னா, இது ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். நமக்கு கண்டினியூஸ் மூவ்மெண்ட் கிடைக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அசம்பிளி லைன்ஸ், பேக்கேஜிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோலர் கன்வேயரும் பெல்ட் கன்வேயர் மாதிரி தான் இருக்கும். இங்கே பெல்ட்டுக்கு பதிலாக ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. இப்போது இங்கே எப்படி ஒர்க் ஆகுனா, ஒர்க் பீஸஸ் அந்த ரோலர்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த ரோலர்ஸ்க்கும் ஒர்க் பீஸுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒர்க் பீஸ் மூவ் ஆகும். இந்த மாதிரி தான் ஒர்க் பீஸ் ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹெவி ஒர்க் பீசஸ் இங்கே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஈஸியாக லோடிங் அன்லோடிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிஜிட் காம்பனன்ட்ஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதோட அப்ளிகேஷன்ஸும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வேர் ஹவுசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் பீம் ட்ரான்ஸ்ஃபர். இந்த வாக்கிங் பீம் மெக்கானிசம் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஆர் சின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக ஹெவியான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஒர்க்கிங் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட், ஃபார்வர்ட், லோவர் அண்ட் ரிட்டன். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் அப்படின்னு என்னென்னா, அந்த பீம் அந்த ஒர்க் பீஸை அந்த சப்போர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பீஸை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணும். எந்த இடத்துல நமக்கு அதை ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே போயிட்டு ப்ளேஸ் பண்ணும். அதாவது நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ப்ளேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பீம் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கே ரிட்டன் ஆகிரும். இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம்னா, அக்யூரேட்டாக பொசிஷன். ஸோ எந்த ஒர்க் ஸ்டேஷனில் வைக்கணுமோ அங்கே போய் கரெக்டாக வைக்கும். இது ஹெவி ஒர்க் பீசஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஒர்க் பீசஸுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் ப்ரெஸ் ஒர்க்கிங், ஹீட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோட்ரி இண்டெக்ஸிங் மெக்கானிசம். ரோட்ரி இண்டெக்ஸிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, இது ஒரு ரொட்டேட்டிங் சர்க்குலர் டேபிளில் ஒர்க் பீசஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எப்படின்னா, அந்த ஒர்க் ஸ்டேஷன்லாம் ஒரு ரவுண்ட் டேபிளில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த டேபிள் அந்த ஃபிக்ஸட் ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு அந்த ஒர்க் பீஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் டேபிள் திரும்ப ஸ்டாப் ஆகும். அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகும். இது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறோம், அடுத்து ட்ரில் பண்ணுறோம், அடுத்து டேப்பிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன், அசெம்பிளி, அன்லோடிங். இது எல்லாமே ஒரு சர்க்குலர் டேபிளில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் நடக்கிறது தான் வந்து ரோட்டரி இண்டெக்ஸ் மெக்கானிசம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஹை ப்ரொடக்ஷன் ரேட், அப்புறம் அக்யூரேட் பொசிஷனிங், காம்பேக்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செவரல் ஆப்ரேஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக இங்கே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அசெம்பிளி, ட்ரில்லிங், மெஷினிங், இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி செவரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஏசின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமோட பவர் அண்ட் ஃப்ரீ கன்வேயர் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இப்போ பவர் அண்ட் ஃப்ரீ கன்வேயர் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஒர்க் பீஸும் இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும். லைக் எப்போனாலும் அது ஸ்டாப் ஆகிக்கலாம், எப்போனாலும் அதால் மூவ் பண்ணவும் முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, பவர் செயின் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது கேரியர்ஸ்லாம் அதில் இருக்கும்ல, அதில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பீசஸ் இருக்கும். ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கப்போ அந்த கேரியரை மட்டும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். அதே சமயத்தில் அடுத்தடுத்து வர கேரியர்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரு கேரியர் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த கேரியரை நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த கேரியர் அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கேரியர் எடுத்து நம்ம ஆப்ரேஷன் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, மிச்சம் இருக்க கேரியர்ஸ் வந்து அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஹைலி ஃப்ளெக்சிபிள். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒர்க் பீஸஸை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். டெம்ப்ரவரி ஸ்டோரேஜும் பாசிபிள். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதே மாதிரி தான். ஆட்டோமொபைல் அசெம்பிளி, பெயிண்டிங் லைன்ஸ், வெல்டிங் லைன்ஸ், இந்த மாதிரி செவரல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு ஒர்க் பீஸ் வந்து அதோட ஷேப், சைஸ், வெயிட் இதெல்லாம் பொறுத்து தான் எந்த மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ரேட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்னால் 2 ஒர்க் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வேயர் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கலாம். அக்யூரசி, அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டினா பவர் அண்ட் ஃப்ரீ கன்வேயர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் லேஅவுட்னா மேனுஃபேக்சரிங் சிஸ்டமோட ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒர்க் ஸ்டேஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லை சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிசம் செலக்ட் பண்ணணும். அப்புறம் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆகும், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். இப்போ ஒர்க் பீஸஸை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, மேனுவல் ஹேண்ட்லிங் ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் ஒர்க் பீஸ் வந்து அக்யூரேட்டாக பொசிஷன் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், லேபர் ரெக்குயர்மெண்ட் கம்மியாகும், ஓவராலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத் அண்ட் எஃபிஷியண்ட்டாக நமக்கு நடக்கும். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.